வணக்கம். செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் செம்மொழி பல்லூடக மைய வாயிலாக தொடர்ந்து சைவ சமயத்தின் சிறப்புகளையும் அதன் தொன்மைகளையும் பெருமைகளையும் அறிய இருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் நாம் காண இருப்பது சைவ சமயத்தின் தொன்மை. சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் தந்து உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர்த்துணையே என்று சிறப்பாக இந்த பாடல் இந்த சைவ சமயத்தின் சிறப்புகளையும் சைவத்தின் மேன்மையையும் இந்த உலகத்திற்கு எடுத்து சொன்னவர்கள் நால்வர் பெருமக்கள் சமய குரவர்கள் என்று சைவ சமயம் போற்றும். பொதுவாக சைவ சமயத்தின் தொன்மையையும் சிறப்பையும் பெருமைகளையும் அறிந்து கொள்வதற்காக பன்னிரு திருமுறையை ஒரு அளவுகோலாக நாம் முதன்மையாக காண்போம். அதற்கு காரணம் சைவ சமயத்தின் பெருமைகளை உலகறிய செய்தது அல்லது பட்டி தொட்டியெங்கும் கொண்டு சென்றது என்றால் அது திருமுறைகளை சாரும். ஆனாலும் கூட நாம் அதன் தொன்மையை இன்னும் முன்னோக்கி சென்று பார்த்தால் இன்னும் அரிய செய்திகள் பல இருக்கின்றன. நாம் தொடர்ந்து திருமுறைகளின் வாயிலாக நிறைய செய்திகளை காண இருக்கிறோம். அதற்கு முன்பாக அகழ்வாராய்ச்சிகள், அது போன்ற தொன்மையான படிவங்கள், கல்வெட்டுகள், இதன் மூலமாக நம்முடைய வரலாற்றை பெருமைகளை தொடர்ந்து அறிகின்றோம். அது கூடுதல் வலிமையையும் நமக்கு தரும். அந்த வகையிலே இந்த சைவ சமயத்தின் சிறப்பு என்பது தமிழ்நாட்டிற்குள்ள மட்டும்தானா அப்படின்னா கிடையாது. உலகம் முழுக்க சைவ சமயத்தின் எச்சங்கள், அதனுடைய அடையாளங்கள் கிடைத்து கொண்டுதான் இருக்கின்றன. அந்த வகையிலே இந்த இந்தியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகத்தை நாம் சிறப்பாக சொல்லுவோம். அந்த சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அத்தனை தரவுகளை ரொம்ப பழமையானதாக நாம் பார்த்துக்கிட்டே வருவோம் இல்லையா. அந்த சிந்து சமவெளியிலும் கூட கிடைத்த படிமங்கள், அந்த இலச்சினைகள், அடையாளங்கள் எல்லாம் சைவ சமயத்தின் தொன்மையை எடுத்து காட்டுபவனாக நிறைய இருக்குது. அதை பற்றி இன்றைய ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நாம் அதை பார்க்கலாம். அந்த வகையில் அங்கே கிடைத்த உருவச்சிலைகள், இலச்சினைகள், கல் படிமங்கள் எல்லாம் பார்க்கும்போது சிவ வழிபாடு அங்கே சிறப்பாக இருந்திருக்கின்றது என்று பார்க்கிறோம். ஒன்றுதான், மனிதன் நாகரீக வளர்ச்சி அடைகிறான், அவனுடைய கட்டிடக்கலையை, அவனுடைய உணவு பழக்க வழக்கம் இதெல்லாம் வச்சு காண்பது சிறப்பு. இன்னொன்றும் கூட, மனித நாகரிகத்தின் வளர்ச்சி என்பது ஒரு மெய்யியலை தான் சாரும். நல்ல சிறந்த ஆன்மீகத்தை அடைவதும் மனித நாகரிகத்தின் வளர்ச்சி என்றுதான் நாம் குறிப்பிட வேண்டும். அந்த வகையில் அங்கே கிடைச்ச ஒரு இலச்சினையில் மிருகங்களெல்லாம் சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஆண் வடிவத்தை குறிப்பதாக ஒரு இலச்சினை கிடைச்சிருக்கு. அது எதை குறிக்கின்றது என்றால், பொதுவாகவே நாம் சிவபெருமானை பார்க்கும்போது அவன் ஒரு மனிதர்களுக்கு மட்டுமே உரிய இறைவனா அல்லது ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கு உரிய ஒரு இறைவனா அப்படின்னு பார்த்தா இல்லை. எல்லா உயிர்களுக்கும் அவன் பொதுவானவன், எல்லா உயிர்களுக்கும் அவன் தலைவன் என்று தான் நாம் பார்க்கிறோம். அதனாலேயே அவனுக்கு சிறப்பு பெயராக சொல்லும்போது பசுபதி அப்படின்னு சொல்லுவோம். பசு என்றால் உயிர்கள், பதி என்றால் தலைவன். இந்த உயிர் கூட்டத்தின் தலைவன் இறைவன். அதை சிவபெருமானுக்கு குறிக்கக்கூடிய ஒரு சிறப்பு பெயராகவே நாம் பார்க்கிறோம். இந்த சிந்து சமவெளியில் ஆய்வு செய்யும்போது சைவ சமயத்தின் தொன்மையை காட்டுவதாக பல பொருள்கள் கிடைத்தாலும் அதில் மிக குறிப்பாக சொல்லும்போது கல் சிவலிங்க சிலைகள் கிடைத்திருக்கு. அதே போல் பெண் உருவ கற்சிலைகள், அப்புறம் உருவங்கள் பொறித்த செம்பு, வெண்கல தகடுகள், குறிப்பாக நந்தி உருவங்கள். இந்த நந்தி இருக்குது இல்லையா, நந்தி என்பதை இந்த நந்தி வழிபாடு காளை சொல்லுவோம். சிவபெருமானுடைய வாகனமாக காளையை தான் நம்ம இன்றைக்கும் சொல்கிறோம். சிவபெருமானுக்கு இன்னொரு பெயராக நம்ம சொல்லும்போது நந்தி அப்படிங்கிற பெயரை சிவபெருமானுக்கும் சேர்த்து சொல்லக்கூடிய ஒரு முறையும் இருக்குது. அதுக்கு சிறப்பாக சொல்லணும்னா நந்தி நாமம் நமச்சிவாயம் என்று திருஞான சம்பந்த பெருமானும் தன்னுடைய திருக்கடை காப்பில் குறிப்பிடுறார். ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, அந்த தொன்று தொட்ட தொடர்ச்சி எப்போதுமே முக்கியம். இப்போ பக்தி இலக்கியத்தில் சொல்லப்படக்கூடிய சிவபெருமானின் அடையாளங்களும் சிந்து சமயத்தில் காணப்படக்கூடிய சிவபெருமான அடையாளங்கள் வேறு வேறா இருக்கா அப்படின்னா வேறு வேறா இல்லை, ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போ அந்த தொடர்ச்சியை நாம் எடுத்துகிட்டு வரோம். அப்படி பார்க்கும்பொழுது அந்த உயிர்களை சுற்றி, மிருகங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஆண் வடிவம் என்பது ஒரு ஞானியாக இருக்கலாம், ஒரு யோகியாக இருக்கலாம் என்று பார்த்தால் சிவபெருமானும் யோகி வடிவம் உடையவனாக இருக்கிறான், ஞானி வடிவமாகவும் நமக்கு காட்சியளிக்கிறான். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு ஆலமரத்தினுடைய அடியில் இருக்கக்கூடியதாக அந்த தரவுகள் கிடைக்குதுன்னு சொல்லும்போது சிவபெருமானுக்கு சிறப்பு பெயர் என்பது ஆலமர் செல்வன். சங்க இலக்கியங்களில் வரக்கூடிய ஒரு அற்புதமான பெயர்.
இந்த ஆலமர் செல்வனை இன்றைக்கு நாம அந்த நேரடியா பயன்படுத்தாம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா தட்சிணாமூர்த்தி அப்படின்னு பார்க்கிறோம். கல்லால மரத்துல தெற்கு முகம் நோக்கி அமர்ந்திருக்கக்கூடியவனாக சிவபெருமானை பார்க்கிறோம். அது சிவபெருமான் தான். தட்சிணாமூர்த்தி என்பவன் இன்றைய சூழல்ல குரு அப்படிலாம் சொல்லி தனி கொண்டு போகாம அவன் குரு வடிவம் தான். ஆனா எதற்கு அவன் குருவாக இருக்கின்றான் என்றால், அறம்பொருள் இன்பம் வீடு என்கின்ற அதை இந்த உயிர்களுக்கு சனகாதி முனிவர்களுக்கு சொல்லக்கூடிய நிலையில் அவன் தென்முக பரமனாக இருக்கின்றான். அவனுக்கு சிறப்பு பெயர் என்பது ஆலமர் செல்வன். ஆலமரம் அப்படின்னா கல்லால மரம். அது அந்த கல்லால மரத்தில் அமர்ந்து இருந்து மரத்தின் அடியில் அமர்ந்திருந்து அந்த சனகாதி முனிவர்களுக்கு வேதத்தை உரைப்பவனாக இருப்பவனாக தான் நாம பெருமையை பார்க்கிறோம். அதே வடிவம் எங்க கிடைச்சிருக்கு அப்படின்னா சிந்துவெளி அந்த அகழாய்வுல கிடைச்சிருக்கு. அதே போல சிந்துவெளி மக்கள் சிவபெருமானை தான் முதன்மையாக வணங்கியிருக்காங்க. முதன்மையானாக வணங்குவதை தாண்டிலும் விழாக்களை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப சிறப்பா சொல்றாங்க. குறிப்பா அந்த இன்றைக்கு பார்க்குறோம் இல்லையா, அந்த பிரதோஷம் அப்படின்னு சொல்றோம். பிரதோஷத்துல சுவாமி எப்படி வருவார்? நந்தியம் பெருமான் மேல அழகா அமர்ந்து வெள்ளி ரிஷபத்துல அழகா சந்திரசேகரரா அவர் நடந்து அப்படியே ஊர்வலமா வர்றதை நம்ம பார்க்கிறோம். பல கோயில்கள் சிவாலயங்கள் இன்றைக்கும் அது சிறப்பா இருக்கு. இதே போன்ற காட்சி பொறித்த அந்த சின்னம் சிந்துவெளி நாகரிகத்துல கிடைச்சிருக்கு. அதுல என்ன அப்படின்னா நந்தியோடு கூடிய ஊர்வல காட்சி அம்மக்களின் சமய வழிபாட்டு விழாக்கள் இருக்கு. யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு நாம பிரதோஷ வழிபாடு அப்படின்னு சொல்றோம். நந்தியம் பெருமான ஊர்வலமா அப்படியே பெருமானை நோக்கி பல திருமுறை பாடிக்கொண்டு சிவநாமங்களை உச்சரித்து கொண்டு நாம் அப்படி வளமா வர்றோம். ஆனா இது ரொம்ப புதுமையானது இல்லை, பக்தி இலக்கிய காலத்துல தான் நமக்கு வந்தது, இப்பதான் வந்தது அப்படின்னு சொல்லாம அன்று சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருந்து நாம இன்றைக்கு தொடர்ந்துகிட்டு இருக்கோம். அதை தான் நாம நினைச்சுக்கணும். நம்மளுடைய மெய்யியல் கோட்பாடு என்பது, இறை வழிபாடு என்பது நேற்று தொடங்கியதோ அல்லது 1000 வருடங்களுக்கு முன்னாடி தொடங்கியதோ அல்ல. 1000 வருஷமே ரொம்ப பழமையானதா சொல்லுவோம். நம்முடைய அந்த பண்பாடு என்பது எவ்வளவு தொன்மையானது, அதெல்லாம் நாம தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும். இது போன்ற சான்றுகள், இலக்கியங்கள் இதெல்லாம் எந்த நாடுகளுக்கு அப்படி அவ்வளவு கிடைச்சிருக்குன்னு தெரியாது. ஆனா நமக்கு அவ்வளவு சிறப்பா கிடைச்சிருக்கு. அதெல்லாம் நாம தெரிந்து கொள்ள வேண்டும். இதை நாம பார்க்கும்போது, இந்த செய்தியை பார்க்கும்போது பிரதோஷ காட்சி தான் நினைவுக்கு வருது. ஒருவேளை அன்றைய காலகட்டத்திலிருந்தே இந்த பிரதோஷத்தை நம்மவர்கள் கொண்டாடி வருகின்றார்களா, விழாக்களை எடுத்து வர்றாங்களா அப்படின்னு தெரிகிற அளவுக்கு இருக்கின்றது. அதுல அந்த மேலை நாட்டு அறிஞர்கள் எல்லாம் ஆய்வு செஞ்சதுக்கு பிறகு ஒவ்வொரு எண் இருக்கும். ஒரு கல்வெட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு எண் போட்டிருப்பாங்க. ஒரு சின்னம் கிடைச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு எண் போட்டிருப்பாங்க. அது போலலாம் இருக்கும். அப்படி பார்க்கும்போது உறுதியா அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, அகழ்வாராய்ச்சியாளர் மக்கே அப்படிங்கிற அவரு தன்னுடைய நூலில் 2வது எண் கொண்ட முத்திரையில் காணப்படும் உருவம் பற்றி ஆய்வு செய்யும் போது அது கட்டாயமாக சிவபெருமானின் உருவம் தான் அப்படிங்கிற முடிவை அவர் நமக்கு தருவதாக இருக்கின்றது. அதே போல 420வது எண் கொண்ட லட்சணை சிவனுக்கே உரியது. இதெல்லாம் நம்மவர்கள் சொல்வதை காட்டிலும் ஆராய்ச்சி பண்ற, ஏன்னா நம்ம சொன்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, உங்களுடைய சமயம், உங்களுடைய நாடு, பண்பாடு, அதனால நீங்க உங்களுடையதை சிறப்பா சொல்றீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா மேலை நாட்டு அறிஞர்கள் எல்லாம் வரும்போது அவங்களுக்கு என்ன இதெல்லாம் இதுன்னு தெரியுமா, ஆனா அவர்கள் உண்மையை சொல்லணும் அப்படி இருப்பாங்கல்ல, என்ன இருக்குதோ அதை சொல்லணும். அப்படி பார்க்கும் பொழுது இது கட்டாயமாக சிவனுக்கே உரியதுதான் அப்படிங்கிறத அவங்க உறுதியா சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நம்முடைய தொன்மை என்பது சைவ சமயத்துக்கு அப்ப தொன்மைங்கிறது சிந்துவெளி நாகரிகத்திலேருந்து தொடங்கணுமா அப்படின்னா இல்லை, அதற்கும் எல்லை கடந்து இருக்கின்றது. அந்த முன்னாடியே அவங்க வழிபட்டதுனாலதான் அகழ்வாராய்ச்சி பண்ணும்போது அந்த காலகட்டத்தில் கிடைச்சது அப்படின்னா அது புதையுண்டு போயிருக்கு. அப்படின்னா அந்த வழிபாடு எவ்வளவு பண்டு தொட்டு நடந்து கொண்டு இருந்திருக்கும், அங்க வழிபாடுகள் எப்படி இருந்திருக்கும். அதன் பிறகு பல நூற்றாண்டுகளுக்கு பிறகுதான், இன்னும் சொல்ல போனா 1000 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இது நமக்கு ஒரு படிமங்களாவே கிடைச்சிருக்கும். அப்படின்னா இதனுடைய தொன்மையை ஒரு குறிப்பிட்ட கால எல்லையில் அடக்கவே முடியாது அப்படிங்கிறதா சொல்றோம். இது என்ன பெருமை பேசுறோமா அப்படின்னா பெருமை பேசல, உண்மையை சொல்கிறோம். இந்த உண்மையை ஏன் சொல்ல வேண்டிய சூழல் இருக்குன்னா, நம்மளுடைய வரலாற்றை, பண்பாட்டை, பழக்க வழக்கங்களை, கலாச்சாரத்தை நம்முடைய தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணும், சொல்லணும். நாம இன்னைக்கு ஒரு கோயிலுக்கு குழந்தைகளை கூட்டிட்டு போறோம், போய் வழிபாடு செய்யறோம் அப்படின்னா நாம் வணங்கக்கூடிய சிவபெருமான் இருக்கிறார் இல்லையா, நந்தியம் பெருமான் இருக்கிறார் இல்லையா, இதை நாம மட்டும் வணங்கல, நமக்கு முன்னாடி 1000, 1500, 3000, 5000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த மக்கள் வணங்கினார்கள். அதே வழிபாட்டு முறையை நாமும் கை கொள்கிறோம்.
அதனால இந்த சாமி புதிய சாமி அல்ல, பல வருடங்களுக்கு முன்னால், பல நூற்றாண்டு முன்னால் அருள் கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய பெருமானே நாமளும் வணங்குறோம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான செய்தியை நம்மளுடைய குழந்தைகளுக்கு நாம சொல்வதாகவும் இருக்கின்றது. அதே போல இந்த சிவபெருமானுடைய வழிபாடு இங்க மட்டும்தான், இந்தியாவில் சிந்து சமவெளி நாகரிகத்துல மட்டும்தான் கிடைச்சதா அப்படின்னா, மேலை நாடுகள்ல, வெளிநாடுகள்ல கூட இந்த சிவ வழிபாடு பரவி இருந்திருக்கு, தோன்றி இருந்திருக்கு அப்படிங்கிறத ஆய்வின் மூலமாக, அங்கு காணக்கூடிய தரவுகள் மூலமாக நாம அறிந்து கொள்றோம். அது எந்த நாடு அப்படின்னா, எகிப்து நாடு இருக்கு இல்லையா? எகிப்து நாட்டுல இலீபிய வனப்பகுதியில் சிவன் என்னும் பாலைநில பசுந்தரையே இருக்குதான். யோசிச்சு பாருங்க. நாம இங்க நம்ம குறிப்பா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எங்கு பார்த்தாலும் சிவாலயங்கள், பழமையான சிவாலயங்கள் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இன்னும் சொல்லப்போனால் இலங்கையில் 2 பாடல் பெற்ற தலங்கள் நமக்கு இருக்குது, கடல் கடந்து பார்க்கக்கூடியதா. அது இல்லாமல் எகிப்திய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பசுந்தரையில் சிவபெருமானுக்கு, அதுவும் அந்த பேரே சிவன்னே பேரிட்டு அவங்க வச்சிருக்காங்க அப்படின்னா எவ்வளவு தொன்மையானதாக இருந்திருக்கும். இல்லை இது இங்கிருந்து பரவி அங்கு சென்றதா, அல்லது இயல்பாகவே அந்த சிவ வழிபாடு அங்கங்கு நிலவி வந்ததா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமான செய்தியை கூட நமக்கு காட்டுவதாக இருக்கு. அதே போல அங்குள்ள மக்கள் அதுக்கு பேர் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா அமன்யூபிதர் அப்படிங்கிற ஒரு அற்புதமான பெயர். அந்த பெயர்ல அங்குள்ள கடவுள் வழங்குறாங்க, அவங்க வழங்குறாங்க. ஏன் இதை சிவபெருமான் அப்படின்னு நாம சொல்றோன்னு ஒரு காரணம் இருக்கு இல்லையா? அது வேற பேரா இருக்கே, சிவபெருமான் கூட பேர் இல்லையே அப்படின்னா, அங்க அந்த கடவுளுக்கு வாகனமாக எது இருக்கு அப்படின்னா காளை தான் இருக்கு, நந்தியம் பெருமான் தான் இருக்கார். இந்த ஒரு குறிப்பிட்ட அடையாளங்களை சொல்லுவோம். ஒரு கடவுள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கடவுளுக்குரிய அவர் நெற்றியில என்ன மாதிரியான குறியீடுகள் அவருக்கு இருக்கு, அவர் எத்தனை கைகள் இருக்கு, அவருடைய கிரீடம் எப்படி இருக்கும், அவருடைய உடை எப்படி இருக்கு, அவருடைய வாகனம் என்ன, அவருடைய கொடி என்ன, இப்படி எல்லாமே பார்க்கிறோம். இது பொதுவா என்ன இருக்குன்னா, ஒரு மன்னனை, சேர சோழ பாண்டியர்கள் இருக்காங்கன்னா அவங்களுடைய சின்னம் என்ன, அவங்களுடைய தேர் என்ன, இப்படி எல்லாம் பார்க்கிறோம் இல்லையா? அதே போல கடவுளர்களுக்கும் நாம் அப்படிதான் பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது அவங்க வணங்கக்கூடிய கடவுளுக்கு உரிய வாகனமாக நந்தியம் பெருமான் தான் இருக்காரு அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதே போல வட அமெரிக்காவில் கொலராடோ அப்படிங்கிற ஒரு ஆற்று பகுதியில் பார்க்கும்போது குன்றின் மீது ஒரு சிவ ஆலயம் இருப்பதாக கிட்டத்தட்ட 1937ஆம் ஆண்டில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஆலயத்தை பார்த்தீங்கன்னா எவ்வளவு முற்பட்டது, கண்டுபிடிச்சது 1937. அந்த ஆலயத்தினுடைய வரலாறு பார்க்கும்போது எப்போ இருக்குன்னு சொல்லும்போது சுமார் 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆய்வை நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா பல பகுதிகளில் சிவலிங்க வழிபாடு, அந்த லிங்க வழிபாடு இருக்கு இல்லையா, அது சிவபெருமானை மட்டுமே குறிக்கக்கூடியதாகியது, சைவ சமயத்திற்கே உரியதாகிறது. இது பல இடங்களில் கண்டுபிடிக்கப்பட்டதாக இருக்கின்றது. இதையெல்லாம் நாம ஏன் தொடர்ந்து சொல்றோம் அப்படின்னா, தொன்மை அப்படின்னு வரும்போது நாம சில அகழ்வாராய்ச்சி மூலமாக பார்க்க வேண்டியிருக்கு. அந்த கார்பன் அதை வச்சு தான் நான் அந்த பழமையெல்லாம் சொல்லுவாங்க, நம்ம கீழெல்லாம் இருக்கு இல்லையா, அதில் தொன்மையாக கிடைக்கக்கூடிய அந்த கருவிகள் அதெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த கார்பனை வச்சு அதனுடைய ஆண்டுகள் காலம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க. அப்படி இயல்பாகவே பார்க்கும் பொழுது இந்த சைவ சமயத்தின் தொடர்ச்சி, பெரிய சிறப்புகள் எல்லாத்தையும் பார்க்கும்போது அது உலகம் முழுக்க பரவி இருந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப பழமையானதாகவும் இருக்குது. நேற்று ஏற்படுத்தியதல்ல இந்த சமயம் என்பது. பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால, பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால இப்படி பார்க்கலாம். என்ன அப்படின்னா, மனிதன் தன்னுடைய நாகரீக வளர்ச்சியின் உச்சத்தை அடைந்த நேரத்தில் அவன் கடவுளை வணங்க தொடங்கியிருக்கிறான் அப்படிதான் சொல்லுவோம். ஆரம்பத்தில் சொல்லும்போது அவன் பயந்து வணங்க ஆரம்பிச்சான் அப்படின்னு சொல்லுவான். ஆனா பயம் மட்டுமே ஒரு தொடர்ச்சியை நமக்கு எப்போதுமே தராது. நமக்கே இயல்பா இருக்கு இல்லையா, ஒருவரை பார்த்து பயப்படுகிறோம் அப்படின்னா தொடர்ந்து பயந்துகிட்டே இருப்போமா, இருக்க மாட்டோம். ஒரு குறிப்பிட்ட காலம் பயம் இருக்கும், அதுக்கப்புறம் அதை பழகிடுவோம், அதுக்கப்புறம் இப்படிதான் தப்பிச்சிடலாம் அப்படின்னு இருக்கும். அதனால வெறும் பயத்தால் மட்டுமே வழிபாடு வருவது கிடையாது. அது ஒரு பண்பாடாக உருவெடுக்கும். அந்த பண்பாடாக உருவெடுக்கும் போது அது நிறைய விழாக்களை தரும், நிறைய பாரம்பரியத்தை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அப்படிதான் இந்த சைவ சமயத்தின் தொன்மை என்பதை சிந்து சமவெளியில் தொடங்குகிறோம். ஆனா சிந்து சமவெளியில் தொடங்குகிறோம் என்றால் அங்கிருந்து மட்டும்தான் தொடங்கியது, அப்பதான் தொடங்கியது அப்படின்னு இல்லாம, சிந்து சமவெளி நாகரிகத்தை நாம் ஆய்வு செய்வதற்கு முன்பாக பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே அந்த வழிபாடு என்பது, சைவ வழிபாடு என்பது அங்கு சிறப்பாக இருந்திருக்கின்றது. அப்படி சிறப்பாக இருப்பதால் தான் அவங்களுடைய அடையாளங்களை ஒரு இலச்சினையாக அவங்க பொறித்து வைத்திருக்காங்க. நம்மளுடைய பண்பாட்டை குறிப்பதாக இருக்க வேண்டும். நம்ம விழா ஒரு இதுனா
கல்வெட்டு எடுத்து வைக்கிறோம் இல்லையா, அது போல தான் இவங்க வந்து அன்றைய காலகட்டத்தில் அந்த விழாக்கள் நடக்கும்போது ஒரு அடையாளமா இதையெல்லாம் செய்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நாம் இதன் ஊடாக பார்க்கிறோம். சைவ சமயத்தின் தொன்மை என்பது நமக்கு பழமையா இருப்பதால சிந்து சமவெளியிலிருந்து நாம சொல்றோம். ஆனா சிந்து சமவெளி நமக்கு காட்டுவது என்பது என்னவென்றால், இந்த சைவ சமய வழிபாடு, சைவ சமயம் என்பது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே சீரும் சிறப்புமாக இருந்தது என்பதைத்தான் நமக்கு காட்டுகின்றது. தொடர்ந்து சைவ சமயத்தின் தொன்மையையும் அதன் சிறப்புகளையும் நாம் காண இருக்கின்றோம். நன்றி.